நீங்க வந்து முன்னாள் தவிர்க்க நிர்வாகின்னு அறிமுகப்படுத்துனீங்க. அதுவுமே கூட ஒரு விளக்கமா சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க வந்து பிப்ரவரி 2, 2024 தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிற கட்சி உதயமாகுதுன்னு சொல்லும் பொழுது முதலில் வந்த பெயர் வந்து கட்சியோட தலைவராக விஜய் இருப்பார். அடுத்ததாக சொல்லப்பட்ட பேர்கள் 4 செய்தி தொடர்பாளர்கள், அதுல வந்து நானும் ஒருத்தன். ஸோ அன்னையிலிருந்து அந்த கட்சியில நான் தொடர்ச்சியாக பயணித்து வந்தவன். இன்னும் சொல்லப்போனா இந்த மாதிரியான ஒரு கொடுந்துயரம் நடக்கும் என்று நான் அடிக்கடி சொல்லி வந்த காரணத்தினால் தான் நான் வெளியேற்றப்பட்டேன். இதை நான் உதாரணத்தோட சொல்றேன். விக்கிரவாண்டி மாநாடு எல்லாருக்குமே தெரியும். அக்டோபர்ல விக்கிரவாண்டி மாநாடு நடந்துச்சு. நிறைய பேர் இப்ப மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, இப்ப இறந்து போனது பேசுறாங்க இல்லையா. விக்கிரவாண்டி மாநாட்டில் ஒட்டுமொத்தமாக மயக்கம் போட்டு விழுந்தவர்களோட நம்பர் வந்து 444. 444 பேர் அன்னைக்கு மயக்கம் போட்டு விழுந்தாங்க. விக்கிரவாண்டி மாநாட்டில் இந்த உண்மை என்று சொன்னவர் வந்து அந்த கட்சியோட பொதுச் செயலர் புஷி ஆனந்த். ஒரு ரூம்ல நான் பனையூருக்கு இது வரைக்கும் ஒரே ஒரு தடவை தான் வாழ்க்கையிலே போயிருக்கேன். அன்னைக்கு உட்கார்ந்து அவர் சொல்லும் பொழுது நீங்க வந்து ஏன் அது சொன்னாருன்னா, நான் ஒரு விமர்சிச்சு பேசினேன். சரி, நான் வந்து கடுமையா விமர்சிச்சு நான் வந்து அந்த கட்சியில இருந்தால் கூட, ஏன்னா எனக்கு வந்து நான் முதல்ல மனுஷன், எனக்கு ஒரு மனிதாபிமானம் இருக்கு. என்னை சுத்தி நான் அந்த மாநாட்டுக்கு போகும்பொழுது நான் நடுவில் விஐபி சாலை உட்காந்துருக்கேன். என்னை சுத்தி இருக்கிற குரல்லாம் அண்ணா அண்ணா தண்ணி கொடுனா தண்ணி கொடுனா தண்ணி கொடுனா தண்ணி கொடுனா அவன் கதறிட்டு இருக்கான். சாயந்தரம் நடக்க வேண்டிய மாநாடு காலை 6 மணிக்கு பந்தல திறந்து விட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுக்காம, தண்ணி கொடுக்காம, டாய்லெட் இல்லாம அவன் போய் டாய்லெட் தண்ணீரை குடிச்சு எவ்வளவு கேவலமாக ஒரு மாநாடு நடத்த முடியும் அவ்வளவு கேவலமா நடத்தினான். டாய்லெட்ல இருக்கக்கூடிய தண்ணியை அதான் குடிச்சாங்க. டாய்லெட்டுக்கு கொடுக்க தண்ணீர் எடுத்து முதல் மாநாட்டில் எல்லா ஊடகங்களும் செய்திகளாச்சு, அது எடுத்து குடிச்சாங்க. அந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சு. கதறான், தண்ணி கொடுனா எனக்கு பார்க்க முடியல அந்த காட்சிகளை. அந்த வேதனையை போய் நான் பதிவு செஞ்சேன். நான் பேசுகின்ற யூடியூப் சேனல்கள்லையும் இதுலயும் பேசினேன். 40 நிமிஷம் மாநாட்டில் நடந்த நல்ல விஷயங்கள் பேசும்பொழுது இது நிச்சயமாக தவிர்த்திருக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு நான் பேசினேன். அது அந்த கட்சிக்குள்ள வந்து எப்படி பேசுவா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, மொத்தம் உனக்கு எத்தனை பேர் மயக்கப்பட்டு விழுந்தான்னு தெரியுமா சொல்லுங்க. 444 பேர் மயக்கப்பட்டு விழுந்தான். கடவுள் செயலால நம்ம வந்து இந்த மாநாட்டை நடத்திட்டோம், கடவுள் மட்டும்தான் சொல்லி சொன்னார். உங்களுக்கு சரி, அன்னைக்கு வந்து உங்களுக்கு கடவுள் காப்பாத்தினாரு. 444 ஒரு கேஷுவாலிட்டி ஆகல. பட் இருந்தாலும் அந்த மாநாட்டிற்கு வரும் வழியில் 4 பேர் விபத்தில் இறந்து போனார்கள், இந்த கட்சியோட இளைஞர் அணியை சேர்ந்தவர்கள். அது இல்லாம அந்த லைட்டை பார்த்துட்டு ஒரு ஆர்வத்துல விக்கிரவாண்டிக்கு கிராஸ் பண்ணும்போது ட்ரெயின் வந்து குதிச்சு 2 பேர் இறந்து போனான். இந்த லைட்டை பார்த்துட்டு குதிச்சு இறந்து போனான். இந்த குதிச்சு இறந்து போனவனும் ஆக்சிடென்ட்ல இறந்து போனவங்களோட விவரம் விஜய்க்கு தெரிந்திருந்தும் நான் குறைந்தபட்சம் எதிர்பார்த்தது, இந்த மாநாட்டு ஆரம்பிக்கும் முன்னாடி இந்த மாநாட்டிற்கு வரும் பொழுது உயிரிழந்தவர்களுக்கு நான் இரங்கல் தெரிவித்துக் ஒரு குறைந்தபட்சமா சொல்லுவார் நினைச்சேன். அது செய்யவே இரங்கல் செய்தி சொல்லவே இல்லை. அதான் அந்த மாநாட்டில் சொல்லல. அதற்கு முன்னாடி இந்த மாநாட்டிற்காக எல்லா வேலைகளையும் செய்கின்ற இந்த கட்சியோடைய மாநில செயலாளராக புதுச்சேரி மாநில சரவணன் அவர் பேரு, அவர் இறந்து போயிட்டார், ஹார்ட் அட்டாக். அவருக்கும் ஒரு இரங்கல் செய்தி சொல்லலாம். விஜய் நேரடியா என் ஸ்கிரிப்ட்ல இருக்கிறது என்ன, வணக்கம் நெஞ்சில் குடியிருக்கும் என் நண்பான, அதுதான் சொல்லணுங்கிறது. அதான் ஸ்கிரிப்ட் படி போயிட்டார். ஒரு 2-3 நாட்கள் எல்லா பத்திரிகையாளர்களும் வேண்டாடே உங்க மாநாட்டில் வந்து இறந்து போயிருக்கா, நீ அதுக்கு குறைந்தபட்சம் இரங்கல் கூட தெரிவிக்க மாட்டேன்னு சொன்ன பிறகு 2வது நாள் 3வது நாள் நைட்டும் நான் தாங்கொன்னா துயரத்தில் இருக்கிறேன். எப்போ 3வது நாள் நைட்டும் தாங்கொன்னா துயரத்தில் இருக்கிறேன் ஒரு கதை, ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அனுப்பினார். இதுதான் வந்து விஜய். இது ஏன் சொல்றேன்னா, அந்த கட்சியில வந்து இருக்கின்ற எல்லோருக்குமே மனிதாபிமானம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் எதுவுமே கிடையாது. நான் சில நிகழ்வுகள் சொல்லுவேன். நிகழ்வுகளில் வந்து சொல்லும் பொழுது, சார் இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க, நம்ம ஒரு ட்வீட் பண்ணோம் பிரதர். அவன் அந்த கட்சியோட உண்மையை சொல்ல போனா இந்த குற்றவாளியாக சேர்க்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான நபர் ஒருத்தர் மிஸ் பண்றாங்க காவல்துறை. நான் இந்த விதம் மூலமா சொல்றேன். இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்க ஜான் ஆரோக்கியசாமி, அவர் தான் எல்லா பிளானிங் போட்டு கொடுக்கிறவர். அவரோட மனிதாபிமானத்தை சொல்றேன். ஒரு நிகழ்வுல ஒரு துன்பியல் நிகழ்வு இறந்து போறாங்க, நம்ம ஒரு ட்வீட் போடணும், கண்டிச்சு அறிக்கை எழுதுனா 4 பேர் தானே செத்து போனாங்க, என்ன பிரதர் அவசரம். அதுதான் அவங்க ஜான் ஆரோக்கியசாமி சொன்னது. 4 பேர் தானே பிரதர், அதுக்கு எது பிரதர் நீங்க இவ்வளவு ஃபீல் பண்றீங்க, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை பிரதர். இதேதான் நீங்க கரூர்லையும் அவர்களுக்கு, ஏன்னா காவல்துறை ரொம்ப தெளிவா டேவிட் ஆசீர்வாதம் சொல்றாரு, நீங்க 50 மீட்டர் தள்ளி முன்னாடி நிப்பாட்டிக்கங்க சார், நீங்க ரொம்ப ஸ்டாம்பீட் ஆயிட்டு இருக்கு. அவங்க சொல்றாங்க, சார் சீக்கிரம் வாங்க, ஒண்ணு சீக்கிரம் வாங்க, இல்ல ரத்து பண்ணிட்டு போங்க அப்படி சொல்லிய பிறகும் இல்ல கூட்டம் ஏறட்டும் கூட்டத்தை ஏற வச்சு இந்த கொலைகளை செய்தவர்கள் விஜயும் அந்த கட்சியில் விஜய், பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, இவங்க அனைவரும். நான் இன்னும் சொல்ல போனா எனக்கு இருக்க விமர்சனம் என்பது விஜயே அந்த வழக்கில் சேர்த்திருக்க வேண்டும். A1 விஜய் தான், A2 ஜான் ஆரோக்கியசாமி சேர்க்கணும், A3 புஷி ஆனந்த் சேர்க்கணும், ஆதவ் அர்ஜுனா சேர்க்கணும், சீட்டா நிர்மல்குமார் சேர்க்கணும். இந்த எல்லோரையும் பிடித்து நீங்க சிறையில் போட்டால்தான் இவர்களுக்கு வந்து உண்மையிலேயே மக்கள் மேல கொஞ்சமாவது அக்கறை வரும். இப்ப அவர் போன கூட்டம் எல்லாமே தாமதம் தான் சார். அப்ப இது திட்டமிட்டு நீங்க எப்படி சொல்ல முடியும்? இல்ல நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க நான் விக்கிரவாண்டி பத்தி பேசினேன் இல்லையா சார், நான் வந்து அதான் சொன்னேன், விமர்சனமாக வச்சேன். அதுல இருந்து ஏதாவது ஒரு பாடம் கத்துக்கிட்டாங்கன்னா, ஒரு பாடம் கூட கத்துக்கல. மதுரையில 200 பேர் மருத்துவ மயக்கம் போட்டாங்க. 700 பேர் 200 பேர் மயக்கம்